ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான டின்னர் தாங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா லஞ்ச் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன். ஸோ அதனால் டின்னர் ஏதாச்சும் சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு தர முடியுமா? டிஷ்ஷஸ் ஏதாச்சும் இருக்கா? கஞ்சி மாதிரி ஓகேவாம்மா? கஞ்சி மாதிரியா? ஓகே. அப்படி பாப்பா கேட்டதுக்கு நான் இன்னைக்கு கருப்பு கவுனியில் கஞ்சியும் துவையலும் தாங்க செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். பருப்பு துவையல் தாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் காஞ்ச மிளகா, புளி, அவ்வளோதாங்க. பார்க்கலாம் வாங்க. ஆயில் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். லைட்டாக கலர் மாறி வந்தாலே போதும். கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பெருங்காயப்பொடி வாசனைக்காக, பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்க்கலாங்க, அரைச்சாச்சு. அவ்வளோதான். பாப்பா சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கேட்டாங்க. நம்ம ஹெல்த்தியாக கொஞ்சம் ஆட் பண்ணி ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. இந்த சைடு நான் கருப்பு கவுனி கஞ்சியும் ரெடி பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. கஞ்சியோடு சேர்த்து இப்போது பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டின்னர் சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க. அவளோட ரியாக்ஷன் அவ்வளோதாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.